அம்மா அம்மா எங்கம்மா இருக்கீங்க? மா மா மாமா எங்கம்மா இருக்கீங்க? ஃபாஸ்டா வாங்கம்மா. ஏய் பிங்கி, எதுக்கு நீ சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க? நீ நாளைக்கு நமக்கு பொங்கல் இல்ல, அதனாலதான் அம்மாக்கு கொஞ்சம் வேலையா இருந்தேன். என்ன விஷயம் சொல்லு. இப்படி அம்மா அம்மான்னு அம்மாவை ஏலம் விட்டுக்கிட்டே வர, என்னம்மா விஷயம் சொல்லு சொல்லு, சீக்கிரம் வா. அம்மா இன்னைக்கு போகி இல்லம்மா, அதனால பக்கத்து வீட்டுல ஜெனி, ஷர்மி, பரிமளா ஆண்டி எல்லாருமே அவங்க வீட்டுல இருக்கிற பழசெல்லாம் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. நம்ம வீட்டுலதான் நம்ம எதுவுமே எரிக்கவே இல்ல. ஆமாண்டா, இன்னைக்கு போகி இல்ல, அதனாலதான் எல்லாரும் எரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீயும் ஏதாவது எரிக்க போறியா? நம்ம வீட்லயும் நிறைய பொருள் எல்லாம் இருக்கதான் செய்யுது, நீயும் போய் அதுல போட்டு எரிச்சிட்டு வரியா? சரி வெயிட் பண்ணு, நிறைய பொருள்லாம் இருக்குல்ல, நான் எடுத்து தரேன். உன்னோட துணிலாம் வேற இருக்கு. நீ வேற ஒரே பிங்க் கலர் ட்ரெஸ்ஸே தான் போட்டுட்டு இருக்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் நீ போடுவியா பாரு. இந்த சின்ன ட்ரெஸ் எல்லாம் குட்டியா இருக்கு, இதெல்லாம் போட்டு எரிச்சிரு. எரிக்கும் போது கவனமா எரிக்கணும் சரியா? கையில எல்லாம் நெருப்பு பற்றாம நெருப்புல போட்டுட்டு தள்ளி நின்று. இந்த ட்ரெஸ் எல்லாம் நீ போட மாட்டல்ல? சரி, இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் எரிச்சிரு, ஓகேவா? கவனமா எரிச்சுக்கிட்டு, நானும் இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் உன் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏ பிங்கி, எங்க போய்கிட்டு இருக்க நீனு? கையில வர துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு போற, எங்க போற? பாட்டி, பக்கத்து வீட்டுல ஜெனி, ஷர்மி எல்லாருமே பழைய துணி, அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கிற பழசெல்லாம் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நானும் நம்ம வீட்டுல இருக்கிற என்னோட பழைய துணி, நான் போடாத துணி எல்லாம் எரிக்கிறதுக்காக எடுத்துட்டு போறேன் பாட்டி. ஆமா அத்தை, நம்மளும் நம்ம பழசெல்லாம் போட்டு எரிக்கணும்ல. போகி கொண்டாடுறதே அதுக்கு தானே. வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் நெருப்புல போட்டு எரிச்சிட்டு சுத்தி எல்லாரும் டம்மு டம்முன்னு அடிப்பாங்க. அட, போகினா பழசெல்லாம் போட்டு எரிக்கிறதுன்னு உங்களுக்கு யாரு சொன்னது? பழைய துணி அதையெல்லாம போட்டு எரிப்பாங்க. இப்படி எல்லாம் எரிக்கிறதுனால நம்மள சுத்தி இருக்கிற காசுதான் மாசுபடுது. அதை எல்லாத்தையும் சுவாசிச்சோம்னா நம்மளுக்கும் மூச்சு திணறல் எல்லாமே வரும். போகினா நம்ம நம்ம மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்களை தான் நம்ம ஒழிக்கணும். ஒழிச்சிட்டு சுத்தி இருக்கிறவங்க மேல அன்பு காட்டணும். அதுதான் போகியே. என்ன பாட்டி சொல்றீங்க? போகினா நம்ம வழக்கமா பழைய பழைய துணி, பாய், பெட்ஷீட் இதெல்லாம் போட்டு எரிக்க தானே செய்வோம். ஐயோ அப்படி இல்ல பிங்கி, நம்ம மனசுல இருக்கிற பழசு எல்லாத்தையும் நம்ம போட்டு எரிக்கணுமே தவிர, நம்ம வீட்டுல இருக்கிற துணி எல்லாம் எரிச்சு சுற்றுப்புறமே மாசுதான் ஆகும். அப்படி செய்யவே கூடாது பாட்டி. நானே இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க தப்பா ஃபாலோ பண்ணக்கூடாது. உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஜெனி கிட்ட, ஷர்மி கிட்ட எல்லார்கிட்டயும் நீ போய் சொல்லு போ. பைத்தியக்காரத்தனமா போட்டுக்கிட்டு இந்த மாதிரி துணியெல்லாம் எரிச்சிங்கன்னா நம்ம மூச்சு விடவே நம்மளுக்கு சிரமம் ஆயிடும். புரியுதா? காட்டையே நீங்க எல்லாம் மாசுபடுத்துறீங்க. அத்தை, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? எனக்கு தெரியவே தெரியாது. இதுக்குதான் வீட்டுக்கு ஒரு பெரியவங்க வேணும்னு சொல்றது. ஏ பிங்கி, நீயும் போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லு போ. சரிம்மா, நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வரேன். ஓடு ஓடு, சீக்கிரம் போ.